அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய தேவை, அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்க்கும்போது பணத்தை சொல்லலாம். இந்த பணம் சேருவதற்காக, கையில் தங்குவதற்காக தான் நாம் இரவு பகலாக உழைக்கிறோம். நிறைய பேர்த்துக்கு அந்த சம்பாதிக்கிற காசு கூட கையில் தங்காமல் ஏதாவது ஒரு விரைய செலவு அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வாங்குகிற அந்த சம்பளம் பத்தாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கூட தள்ளப்பட்டு பெரிய கடனாளியாகவும் மாறுறாங்க. இது மாதிரியெல்லாம் ஒரு நிலை வராமல் இருக்கணும். நம்மளை தேடி தினமும் ஏதாவது ஒரு வகையில் பணம்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கணும். பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்கணும். தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கணும். கையில் எப்போதுமே பணம் நிரந்தரமாக தங்கணும், பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு நேரங்காலமுமே பார்க்க தேவையில்லை. அதே போல் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. எந்த நாள்லேயும் தொடங்கலாம், எந்த நேரத்துலேயும் தொடங்கலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, பணம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருக்குதுங்கும் போது தான் இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எல்லாமே முடிச்சதுக்கப்புறம்னா போதும் நம்ம அடுத்து தூங்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த சமயத்தில் இதை நீங்கள் செய்யுங்க. எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையும் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த பதட்டம், பயம் இதெல்லாம் நீக்கிடணும். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும். அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கணும். அதன் பிறகு தான் எந்த ஒரு மெத்தடாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணணும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு நமக்கு எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் ஒன்று தேவைப்படுது. ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். இப்போது இதில் நம்ம எழுதுறதுக்கு ஒரு பேனா தேவைப்படுது. முக்கியமாக க்ரீன் கலர் பேனாவை பயன்படுத்துறது உடனடியாகவே பலன் கொடுக்குங்க. ஏன்னா க்ரீன் கலர் அப்படிங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு உண்டான ஒரு கலர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பச்சை நிறமே பயன்படுத்துங்க. நீங்கள் இப்போது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்கள்கிட்ட க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் பென்சிலு, பேனா எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு வச்சு நாளைய நாளில் கூட நீங்கள் பயன்படுத்துங்க. எந்த நாளில் வேணாலும் இதை தொடங்கலாம். சரிங்களா? இப்போ பேப்பர், இந்த பேனா மட்டும் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இது பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சிம்பிள். இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது சிஜில் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் பார்த்து பொறுமையாக அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இல்லை பார்த்திங்கன்னா மொத்தம் 3 முக்கோணங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த 3மே பார்த்திங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான பணவரவையும் நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா மேலே 3 புள்ளி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நீங்கள் சரியாக போட்டுக்கோங்க. அதன் பிறகு இந்த மணி அஃபர்மேஷனை நீங்கள் சொல்லலாம், அல்லது அந்த பேப்பர்லேயே கூட கீழே நீங்கள் எழுதி வைக்கலாம். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஐ அட்ராக்ட் வெல்த், abundance and prosperity. I attract wealth, abundance and prosperity. I attract wealth, abundance and prosperity. இதுதான். இது நான் அதிக அளவில் பணத்தையும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது நீங்கள் இந்த சிம்பிளுக்கு கீழே அப்படியே அது பேப்பரில் எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு இந்த சிம்பிளை பார்த்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி. ஆனால் கண்டிப்பாக இந்த சிம்பிள் வரைஞ்ச உடனேயும் அது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு இந்த ஒரு மணி அஃபர்மேஷனை சொல்லணும். எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். அடுத்தது எப்பவும் போல தான் கற்பனை பண்ணணும் இல்லையா, விசுவலைசேஷன் அது பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, தேவைக்கும் அதிகமாகவே பணம் கிடைக்குது, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கும் போது உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குது, இல்லைன்னா அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்குது. பிஸ்னஸ் பண்ணுறீங்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குது. அடுத்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் பணம் வர மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் உங்களுடைய பில்லோ கவரில் வச்சுக்கோங்க. அதாவது தலகாணி வரைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. தலகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க இதை அந்த பெட்ஷீட் கடியில் அல்லது பெட்டுக்கடியில் கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
டெய்லியும் நைட்டு தூங்கும்போது ஒரு முறையாவது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் பாருங்கள். அது கீழே எழுதின அந்த மணி அஃபர்மேஷனை ஒரு முறை சொல்லுங்கள். அதன் பிறகு பில்லோ கவர்லேயே வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இதை நீங்கள் அப்படியே டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இனி கையில் பணம் தங்கலை சேரலை அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு வரவே வராது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தடு. 100% ஒர்க் ஆகுதுங்க. எல்லாமே டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பலனடையுங்க. இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.